ஸ்தோத்திரம், அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு பவரை இழந்து விட்டதை குறித்தும், இந்த உலகத்தின் கடைசி வல்லரசாக ஐரோப்பிய யூனியன் எழும்பிக் கொண்டிருப்பதை குறித்தும், ஐரோப்பிய யூனியனில் இருந்து அந்தி கிறிஸ்து எப்படி வெளிப்பட போகிறான் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். பரிசுத்த வேத வசனங்களின்படி அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம்தான் உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யமாக வல்லரசாக இருக்கும். அதற்கு நேராய் இப்போது உலகத்தின் காரியங்கள் மிக தீவிரமாய் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வல்லரசு நாடாகிய அமெரிக்கா எல்லா விதத்திலுமே வலுவிழந்து விட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அநேகர் நினைப்பது போல் அடுத்த வல்லரசாக ரஷ்யாவோ சீனாவோ அல்லது பிரிக்ஸ் கூட்டமைப்போ வரவே வராது. அடுத்த வல்லரசாக ஐரோப்பிய யூனியன் தான் வரும். இப்போதே அது எழும்பிக் கொண்டிருக்கிறது. இராணுவத்திலும் பொருளாதாரத்திலும் எந்த நாடு வலிமையாக இருக்கிறதோ அந்த நாடுதான் வல்லரசு எனப்படும். உலகத்தை தன் பிடியில் வைத்திருக்கும் அப்படிப்பட்ட நாடு. சிலர் யோசிப்பது போல் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாணயம் உலகத்தின் பொது நாணயமாக வராது. ஏற்கனவே அமெரிக்க டாலர் வீழ்ச்சியடைந்து விட்டது. ஐரோப்பிய யூனியனின் நாணயமாகிய யூரோ நாணயம்தான் இனி டாலருக்கு பதிலாக உலக அளவில் பொதுவான பொருளாதார நாணயமாக மாறும். இப்போதே அநேக நாடுகள் யூரோவிற்கு மாறிவிட்டன. யார் என்ன சொன்னாலும் தேவன் சொல்லியவை மட்டும்தான் நடக்கும். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே இயேசுவின் இரகசிய வருகை மிக சீக்கிரம் நடக்கும் என்பதை காட்டுகின்றன. ஆனால் இரகசிய வருகை நடந்தவுடன் அந்தி கிறிஸ்து ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதாவது உலகத்தின் சர்வாதிகார வல்லரசாக ஐரோப்பிய யூனியன் மாற வேண்டும். அதற்காகத்தான் இப்போது ஐரோப்பிய யூனியன் தயாராகி கொண்டிருக்கிறது. அநேகர் நினைப்பது போல் ஐரோப்பிய யூனியனை மிக சாதாரண கூட்டமைப்பாக அற்பமாக நினைத்துவிடக்கூடாது. ஐரோப்பா கண்டத்தில் மொத்தம் 50 நாடுகள் இருக்கின்றன. ரஷ்யாவும் உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகள்தான். ஏறத்தாழ 75 கோடி மக்கள் தொகை அந்த கண்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஐரோப்பிய யூனியன் என்ற கூட்டமைப்பு 1993 உருவாக்கப்பட்டது. அதில் இப்போது 27 ஐரோப்பிய நாடுகள் இணைந்திருக்கின்றன. இந்த 27 நாடுகளின் மக்கள் தொகை 45 கோடி ஆகும். இந்த 27 நாடுகளும் சேர்ந்து ஒரே நாடு போல செயல்படுகின்றன. விசா பாஸ்போர்ட் எதுவும் இல்லாமலேயே இந்த 27 நாடுகளும் தங்களுக்குள் எந்த நாட்டிற்கும் செல்லலாம், தொழில் செய்யலாம். ஒரே பொருளாதாரம், யூரோ என்ற ஒரே பொது நாணயம். ஐரோப்பிய யூனியன் என்பது ஒரே நாடு என்பது போல அதற்கு தனி ஜனாதிபதி, அதாவது தலைவர் உண்டு. ஐரோப்பிய யூனியனின் தற்போதைய தலைவர் ஊர்சுலா ஒண்டர்லயன் என்பவர் ஆவார். வேத வசனங்களின்படி ஐரோப்பிய யூனியனில் உள்ள மிக பலம் வாய்ந்த 10 நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்துதான் அந்தி கிறிஸ்து வருவான். இப்போதே வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன், அதாவது மேற்கு ஐரோப்பிய கூட்டமைப்பில் மிக சரியாக 10 நாடுகள் இருக்கின்றன. அவைதான் ஐரோப்பா கண்டத்தின் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் பலம் வாய்ந்தவையாகவும் இருக்கின்றன. அவை எந்த நாடுகள் தெரியுமா? பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், யூகே எனப்படுகிற பிரிட்டிஷ் என்கிற நாடுகள் தான் அவை. இந்த 10 நாடுகளும் சேர்ந்துதான் இத்தாலியின் தலைநகரமாகிய ரோமிலிருந்து அந்தி கிறிஸ்துவை உலகத்தின் பொது தலைவனாக கொண்டு வருவார்கள். அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு இந்த 10 நாடுகளும் முழு உலகத்தையும் அதிகாரம் செய்யும். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் என்று யோவான் தான் தரிசனத்தில் பார்த்ததை கூறுகிறார். அந்த சிவப்பு நிற மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கும். அது ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்றால் அந்தி கிறிஸ்து திரளான ஜனங்களின் இரத்தத்தை சிந்தப்போவதால் தான் சிவப்பு நிறம் என கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தின்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் இதுவரை 7 சாம்ராஜ்யங்கள் ஆளுகை செய்திருக்கின்றன. இப்போது நமது நாட்களில் 7வது சாம்ராஜ்யத்தின் முடிவில் நாம் இருக்கிறோம்.
இனி உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யமாகிய 8வது சாம்ராஜ்யமாக ஐரோப்பிய யூனியன் எழும்பும். அதிலிருந்து அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். இப்போது ஐரோப்பிய யூனியன் வல்லரசாக எழும்ப ஆரம்பித்து விட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்திகிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். அமெரிக்கா எப்படி வீழ்ச்சி அடைகிறது, ஐரோப்பிய யூனியன் எப்படி மேலே வருகிறது என்று பார்ப்போம். 2ஆம் முறை அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்பை தேவன் கொண்டு வந்ததற்கு 2 முக்கிய தேவ திட்டங்கள் இருக்கின்றன. முதல் முறை ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக கொண்டு வந்தார். இந்த முறை இவரின் ஆட்சி காலத்திலேயே தேவன் ட்ரம்பின் மூலமாக ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை எடுத்து கொடுப்பார். இன்னொரு முக்கிய சம்பவம், அது நம் கண்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வீழ்ச்சி அடையும், ஐரோப்பிய யூனியன் எழும்பும். இதற்கும் ட்ரம்ப் தான் காரணமாக இருப்பார். ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்கும்போது ட்ரம்ப் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற மனிதர் தான், தேவனை கனம் பண்ணுகிற மனிதர். அமெரிக்காவில் இதுவரை வேதத்துக்கு விரோதமாக இருந்த அநேக அருவருப்பான சட்டத்திட்டங்களை ட்ரம்ப் வந்த பிறகு மாற்றியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்க வேண்டும், கல்விக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு 10 கற்பனைகளையும் வசனங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பல சீர்திருத்தங்களை கூறுகிறார். ட்ரம்ப் இயேசுவை நேசிப்பதால் தான் அவர் இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் இவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார். ஆனால் அவர் மானசீகத்தில் மிகவும் பிடிவாதமாக தன் நாட்டிற்கு நல்லது என நினைத்து அநேக தவறான முடிவுகளை எடுப்பதால் ஏற்கனவே வலுவிழந்த அமெரிக்கா இப்போது மேலும் மேலும் வீழ்ச்சியடைந்து விட்டது. எதையுமே யோசிக்காமல், யார் ஆலோசனை கொடுத்தாலும் கேட்காமல் அவர் எடுக்கிற முடிவுகள் அமெரிக்கா தனது வல்லரசு தன்மையை இழக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் அதிகமான வரிகளை போடுவதால் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை விட்டு விலகிவிட்டன. எந்த நாடும் அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளவே இல்லை. இந்தியாவிற்கும் கூட 50% வரி போட்டிருக்கிறார். அமெரிக்காவுடன் இணைபிரியாத நட்பாக இருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏகப்பட்ட வரிகள் போட்டிருக்கிறார். இதனால் இதுவரை தங்கள் பாதுகாப்பிற்கும் வர்த்தக பொருளாதாரத்திற்கும் அமெரிக்காவை நம்பியிருந்த ஐரோப்பிய நாடுகள் இப்போது ட்ரம்ப் அதிபரான பிறகு முதல் முறையாக எல்லோரும் கூட்டம் கூடி, இனி நாம் அமெரிக்காவையே நம்பியிருக்கக்கூடாது, நமக்கென்று தனி இராணுவம் வேண்டும், நமது பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். சூழ்நிலைகள் எப்படி மாறுகிறது பாருங்கள். இதுவரை ஐரோப்பிய யூனியனுக்கென்று தனியாக இராணுவம் கிடையாது. ஆனால் இப்போது இனி தங்களுக்கென்று மிகப்பெரிய இராணுவத்தை சீக்கிரத்தில் உருவாக்க வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகள் பொது இராணுவத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, இனி நாம் வர்த்தகத்திற்காக அமெரிக்காவை மட்டும் அதிகமாக சார்ந்திருக்காமல் உலகத்தின் மற்ற நாடுகளோடு அதிக தொடர்பு வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மற்ற நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் மொத்தமாக சேர்ந்து போய் பார்க்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். சமீபத்தில் அந்த தலைவர்கள் இந்தியாவுக்கும் வந்து பிரதமரை சந்தித்து பேசினார்கள். வர்த்தகம், ஆயுத விற்பனை பற்றி ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய யூரோ என்கிற நாணயம் ஏற்கனவே அதிக மதிப்பு மிக்கது. அவர்கள் நிறைய நாடுகள் சேர்ந்து ஒரே நாடாக செயல்படுவதால் அவர்களுடைய பொது நாணயமாகிய யூரோவின் மதிப்பு உயர்ந்ததாக இருக்கிறது. அவர்கள் சீனாவையும் பகைத்து கொள்ளவில்லை. இனி அமெரிக்காவை நம்பக்கூடாது என்பதே ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவாகும். விளைவு என்ன தெரியுமா? இந்தியா கூட இப்போது அமெரிக்காவுக்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அதிக வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் இராணுவ ஆயுதங்களை வாங்குவதற்கும் முடிவு செய்திருக்கிறது. அமெரிக்க டாலர் வீழ்ச்சியடைகிறது. அமெரிக்காவை விட்டு உலக நாடுகள் விலகுவதால் உலக பொது நாணயமாக இருந்த அமெரிக்காவின் டாலரை பயன்படுத்த விரும்பாமல் நாடுகள் நிராகரிக்கின்றன. அமெரிக்கா திவாலாகி கொண்டு வருகிறது. நாடுகள் ஐரோப்பிய யூனியனை நோக்கி செல்கின்றன. இனி யூரோ நாணயத்தை தான் பொது நாணயமாக கொண்டு வருவார்கள். பிரிக்ஸ் கூட்டமைப்பு வல்லரசாக வராது. இனி ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். கோகு மாகோகு என்கிற யுத்தம் நடக்கும். இஸ்ரேல் ரஷ்யா யுத்தம் நடக்க வேண்டும். அப்போது தெரியும் ஐரோப்பிய யூனியனின் பவர் எப்படி என்று.
அந்த யுத்தத்தில் ரஷ்ய கூட்டணிக்கு பேரழிவு ஏற்படும். பிறகு எப்படி ரஷ்ய கூட்டணி நாடுகள் ஏற்படுத்தியிருக்கிற பிரிக்ஸ் கூட்டமைப்பு வல்லரசாகும்? யுத்தத்தின் முடிவில் ஐரோப்பிய யூனியன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும். ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளிப்படும் அந்திகிறிஸ்து உலக நாடுகளுக்கிடையே போலியான சமாதானத்தை கொண்டு வந்து சம்மதிக்க வைத்து யூதர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல் நடித்து 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்வான். அந்திகிறிஸ்துவை ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 10 பலம் வாய்ந்த நாடுகள் தான் கொண்டு வருவார்கள். அவனோடு சேர்ந்து அந்த 10 நாடுகளும், அதாவது ஐரோப்பிய யூனியன் சர்வாதிகார வல்லரசாக முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும். மற்ற ஐரோப்பிய நாடுகளும் அந்த 10 நாடுகளோடு சேர்ந்து கொள்வார்கள். இப்போது இதெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டன. அமெரிக்கா தனது வல்லாதிக்கத்தை இழந்து விட்டது. உலகத்தின் கடைசி சர்வாதிகார வல்லரசாக ஐரோப்பிய யூனியன் எழும்பி வருகிறது. அந்திகிறிஸ்துவின் வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தமாகிவிட்டது. ஆனால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம ஆயத்தமாகிவிட்டோமா? ஆமேன்.